உடனடியாக அர்பன் தொகுதி சென்னை பார்த்தீங்கன்னா 26% வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தொகுதிகள் 26% வாக்குகள் நீக்கப்படும். அப்படின்னா 4 ஓட்டுல 1 ஓட்டு இல்லை. அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க, டபுள் ஓட்டு வச்சிருக்காங்க, நிறைய பிரச்சனைகள். இப்ப நினைக்கிறேன்னா சென்னை பார்த்தீங்கன்னா எப்போதுமே 40%, 45% தான் போலாகும். இப்ப சென்னை இந்த முறை 60% போலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் 65% போலாகும். ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா 6.45% நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் 12% உயர்ந்திருக்கு. அதுல 6% பேஸ் எஃபெக்ட் நீக்கினால உயர்ந்திருக்கு. இன்னும் 6% பொதுப்படையா உயர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும். ஒன்று. இரண்டாவது, எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர். இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க 1200 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே 68,000 பூத்துல இருந்து 75,000 பூத்துக்கு தாவிருச்சு. இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு will have 75,000 பூத், 75,000 சில்ற பூத் இருக்கு. 75,000 பூத் அப்படியே 7,000 பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு. ஏன்னா 1200 ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி, தேர்தல் ஆணையத்தில் பணி செய்யறவங்களுக்கும் சரி, தேர்தல் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் சரி, சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும். 5.5 கோடி 5,60,00,000 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க ஃபைனலா. அதனால் நிச்சயமாக இது எல்லோருக்கும் நன்மை. இது பிஜேபிக்கு நன்மை இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் நன்மை. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும் போலி ஓட்டு நாங்க போட மாட்டோம். அதனால போலி ஓட்டு போடுறவங்களுக்கு இது பிரச்சனை.